Hi guys, welcome to Cheeky Chica. Yo, guys, மூக்கு மேல ராஜா. Hey, hey, கோவிந்தா. Hey, Chica, India world champions, World Cup winners, the unbeatable, the mighty Indians. என்ன சீக்கா அயர்லாண்டோட தோத்துட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட டெபு மேட்ச் as a captain ஒரு லாஸோட வந்திருக்கு அண்ட் some alarming signs, but it is still one game only. Chica, we'll start with that. Ireland upsetting India, World Cup winners India being upset. 148 ஆல் அவுட் ஆயிருக்காங்க, 183 சேஸ் பண்ணும்போது ஒரு சரியான விக்டரி அயர்லாந்து ஹிஸ்டரிக்கு. பட் வாட் வென்ட் ராங் ஃபார் இந்தியா? Could they have played Vaibhav Suryavanshi? Everybody was expecting Vaibhav Suryavanshi to play, but the reality is இடம் கிடையாது Vaibhav Suryavanshi-க்கு. என்ன சீக்கா, how do you look at this match? What is your first thoughts? மட்டமான டிஃபீட், கேவலம். டேய், ஒரு அயர்லாந்து போயாட உதவாங்க. ஃபுல் டீம் தான் நம்மளுது, எக்ஸப்ட் பும்ரா அண்ட் பாண்டியா விட்டனா இப்படிதான் ஃபுல் டீம். ஆனா நிஜமா சொல்றேன், அந்த பசங்க ஸ்பின்னர்ஸ் போட்டு பொட்டலம் பண்ணாங்கடா. கவலையப்பட்டது. ஹம்ஃப்ரின்னு ஒரு ஸ்பின்னர் வச்சுங்க பொட்டலம் பண்ணாங்க நம்மள போட்டு. அவங்க ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வச்சு போட்டு பொட்டலம் பண்ணிட்டாங்க. என்னன்னா இதுல ஓவர் கான்பிடன்ஸ் நக்கல்னு தெரியுமா? இந்தியன் டீம் பேட்டிங் நக்கலான பேட்டிங் இது. போட்டு அவன் அடிக்க வேண்டியது அவுட் ஆகுது, அவுட் அடிக்க வேண்டியது அவுட் ஆகுது. See, you have to understand. என்னைக்குமே இந்தியா சேசிங்ல always has a problem. Let's be very honest with you. When you put up a total 180, அந்த 180 கொடுத்ததும் பார்த்தனா இந்த மட்டமான bowling போட்டாங்க. Everything was wrong. I mean, I would say that in the sense that everybody has bowled brilliantly. The Prasidh Krishna வாஷிங்டன் ரெட்டன் போனாங்க பாரு. இந்த வாஷிங்டன் சுந்தர் ஐபிஎல்லே bowling போடுறது கிடையாது. அங்க போட்டு முதல் ஓவர்ல போட்டு மொத்து ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க. அங்க பிரசீத் கிருஷ்ணா 4 overs 57 runs. அங்க என்னடான்னு பார்த்தா சிவம் துபே டெடியா போலிங் போட்டாங்க, அங்க போயிட்டாங்க. அதான் எனக்கு உண்மை போடுற. ஹர்ஷித் ராணா போல்ட் வெரி வெல். சிவம் டுபே ஆக்சுவலி இன்டர்நேஷனல்ல வந்து எப்பவுமே நல்லா போட்டிருக்காரு சீக்கா. He always gives you that wicket. He has that luck factor with him when he is bowling in international cricket. ஐபிஎல்ல அன்பார்ச்சுனேட்லி அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால அந்த கண்டினியூட்டி வர மாட்டேது. ஆஸ் அ பிளேயர் உங்களோட ப்ரிப்பரேஷனே டிஃப்ரெண்டா இருக்கும்ல சீக்கா. வென் யூ நோ யூ ஆர் கோயிங் டு போல் எவ்ரி கேம் பிகாஸ் யூ ஹாவ் டு போல் கம்பேர்ட் டு இன்னைக்கு நான் போடுவேனா இல்லையான்னு எனக்கு போலிங் தெரியாதுடா, இன்னைக்கு நான் போடுவேனா. ஸோ இட் இஸ் அ டிஃபரன்ஸ். ஐ திங்க் சிவம் டூபே மோர் கான்ஃபிடென்ட் as an international bowler because he knows எல்லா மேட்சும் எனக்கு 1 or 2 overs போலிங் வரப்போகுது அப்படின்னு. He is more confident as an international player actually. அவன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அடிச்சா அவன் இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் பீன் வெரி குட். பட் கமிங் பேக் டு இந்தியன் பேட்டிங் அணி, ஐ வாஸ் வெரி வெரி அப்செட் பிகாஸ் என்னடா அபிஷேக் சர்மா ஒரு சைடு போலாம் அவன் அஸ் யூஷுவல் கேம் ஆடிட்டு இருக்கான். அவன் ஃபிளாட் பேட்டர்ல கவர்ஸ் மேல அடிக்கிறான், ஃபிளாட் பேட்டர்ல மிட் ஆர்ம் மேல அடிக்கிறான், எங்கமான அடிக்கிறான், பாயிண்ட் மேல அடிக்கிறான், ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறான். அண்ட் ஹி வாஸ் பிளேயிங் பிரில்லியன்ட்லி. அபிஷேக் சர்மா வாஸ் பிளேட் பிளைண்டர் பண்ணா பாரு, 250 ஸ்ட்ரைக் ரேட். ஒரு சைடு அவன் ஆடிட்டு இருக்கான், இன்னொரு சைடு எல்லாம் வந்து தூக்கி கேட்ச் கொடுத்து போயிட்டாங்கடா. சம மூக்கு மேல ராஜா. யாரு? இஷான் கிஷன். அங்க போயிட்டு மேல போயிட்டு இந்த மூக்குன்னு நாங்க எல்லாரும் போட்டு மூக்கு மேல ராஜா. அவன் அங்க விட்டு சரி பிளிக் பண்ணி பார்த்தா அவன் நேரம் காலி. திலக் வர்மா கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணா ரிவர்ஸ் ஸ்வீப். அந்த ஹம்ப்ரின்றான், அவன் ஒரு ஆஃப் ஸ்பின்னரா இருந்தான், அவன் வந்து விக்கெட் எடுத்து போறான். அந்த ஜெய் மூன்றான் லைஃப்ல வந்து கிரிக்கெட் ஆட மாட்டான். இந்தியாவில விட்டு அவன் அயர்லாந்து போயிட்டு படிக்க போட்டு வேலை பண்ண போட்டு அவன் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான். அவன் இந்தியன். அவன் நல்லா போட்டா ஃபர்ஸ்ட் பால் இவன் விக்கெட். அவன் இன்டர்நேஷனல் டெபுல ஒரு விக்கெட், அதுவும் சஞ்சு சாம்சன் விக்கெட். What you call player that tournament, the World Cup. So in my opinion they played very over confidently. கொஞ்சம் நக்கல் ஆனாங்க மச்சான். In all fairness கொஞ்சம் ஃபீல்டிங்லி சரி, ஒரு லவ் ட்ரூப்லி சரியா நம்ம இந்த மேட்ச் அடிச்சிடுவோம், அந்த பசங்க அடிச்சிடுவோம்டா ஆனாங்க. அந்த ஆட்டிடியூட் இருந்து மச்சான். In all fairness இது நம்ம மேட்ச் தானே. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, அந்த பிரசீத் கிருஷ்ணா வந்து குட் லெக்லயே போலிங் போடுறான். அந்த எண்ட்ல போட்டு அந்த அவங்க பேட்டிங் கார்டு காமிப்பா ஒரு மொத்தி நாங்க பாரு. அவனை போட்டு ஸ்ட்ரெயிட்ல சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க. அவனை போட்டு அந்த இமா இருக்கான அவன் பேரு அந்த லார்டன் டாக்கர் நல்லா. they were 30 for 3 சீக்கா. remember that 30 for 3 50 for 4ல இருந்து அந்த லார்டன் டக்கரும் அந்த டெலேனியும் நல்ல பார்ட்னர்ஷிப். கேட்ச் விட்டாங்க அந்த டைம்ல as usual ஒரு 2 கேட்ச் விட்டாங்க. ஐ திங்க் அபிஷேக் சர்மா ஒரு அல்வா விடுவான். அதுக்கப்புறம் இவன் வாஷிங்டன் சுந்தர் வந்து இது பவுண்டரி லைன்ல ஒரு 2 கேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் தேர் பார்ட்னர்ஷிப்
லாஸ்ட்ல வந்து அந்த டெலனி அந்த டாக்டர் போட்டு ஒரு டெலேனி அண்ட் டாக்ரல் இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட், அதுக்கப்புறம் அந்த டாக்ரலும் லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி சீக்கா என்னடா இங்க போறான் எல்லாம் கரெக்டா ஸ்லாட்ல போடுறான். பிரசித் கிருஷ்ணா கும்மு கும்முன்னு ஏத்துறான், நேரா டங்கு 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 அடிக்கிறான், கும்மு கும்மு கும்மு. நான் இன்ஜின் I know it is only one match, Chika. I know it is only one match. ஆனா எனக்கு கிளாரிங்கா ரெண்டு திங் தெரியுது சீக்கா. நம்பர் ஒன் இஸ் இட் ஸ்டில் டசன்ட் சிட் வித் மீ தட் ஷ்ரேயஸ் ஐயர் இஸ் த கேப்டன் ஆஃப் த டீம். நீங்க எல்லாம் சொல்லலாம் இது வந்து ரைட் டிசிஷன் ராங் டிசிஷன் டு ரிமூவ் அ வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் வித்வுட் கிவிங் ஹிம் an opportunity to prove himself again in the biggest stage. Okay, yeah, he wasn't in form, அடிக்கல, I accept it, but there were 10 other cricketers who went to the World Cup with few of them having leadership quality. எனக்கு I don't know Chika, I think the pressure for a guy who hasn't played in international T20 cricket in 3 years நேரா வந்து கேப்டன்சில வைக்கிறது அவன் மேலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரஷர். இட் இஸ் நாட் ஃபேர் ஆன் ஷ்ரேயஸ் ஐயர்னு எனக்கு தோணுது. நம்பர் ஒன், actually they did well as the bowling unit, Rani. They were அவங்க no மடிஞ்சிட்டாங்க. Chika, they 30 for 3 ல இருந்து சீக்கா 30 for 3 ல இருந்து நீங்க 30 for 3 ல இருந்து நீங்க 180 அயர்லாந்துக்கு கொடுக்க முடியாது சீக்கா. You cannot give எப்படி கொடுத்தா, யார் கொடுத்தா அதான் சொல்ல வரேன். யார் மேல why is the Ireland captain trusting his spinners more than our Indian captain? எப்போ தெரியுமா அக்ஷர் பட்டேலுக்கு லாஸ்ட் 2 ஓவர் கொடுத்தாங்க, 18th ஓவர் அண்ட் 20th ஓவர். ரியாலிட்டி என்னன்னா ஷ்ரேயஸ் ஐயர் ஸ்பின்னர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணல. இங்க மட்டும் இல்ல, ஐபிஎல்லையும் நம்ம பார்த்திருக்கோம் ஷ்ரேயஸ் ஐயர் ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாரு. நிறைய வெறும் சேல், ஹர்ப்ரீத் பிரார் அவ்வளோ நல்லா போட்டு கூட ஆட வைக்கல. ஸோ எனக்கு என்னமோ இந்த கேப்டன்சி டூ மச் பிரஷர் ஆன் ஷ்ரேயஸ் ஐயரோன்னு எனக்கு தோணுது. நம்பர் ஒன். நம்பர் டூ, any layman in this world will tell you, how are you not picking Bhuvneshwar Kumar ahead of all these fast bowlers? How is Bhuvneshwar Kumar not ahead of all these fast bowlers? Those are the two standout points for me, Chika. 100% Bhuvi should be an automatic choice. அந்த பிரசித் கிருஷ்ணா போட்டு நொங்குறாங்கடா. நல்ல பேஸ்ல போறான், நல்ல கூட்டம் கூட கரெக்டா வாகா அடிக்கிறதுக்கு. உண்மையை சொல்லிட்டோமா, ஸ்லாட்ல போடுறான் எல்லா பாருங்க. Mind, even in the IPL, Padma Prasidh Krishna was not a great. He didn't have a great. Yeah, he has wickets behind him. He goes for runs, but he has wickets. ஏண்டா ஒரு சைடுல பார்த்தா போலிங் கார்டு போடுப்பா, ஒரு சைடுல பார்த்தா ஹர்ஷித் ராணா பிரில்லியண்டா போலிங் போட்டான். அந்த பக்கம் சுத்தி அவுட் ஆனாங்க. அவன் பார் 3 for 24. ஹர்ஷிப் சிங் 4 overs 28 runs 2 wickets. பிரசித் கிருஷ்ணா 4 overs 57 runs. தூபே 3 overs 18 runs தான். அக்ஷர் பட்டேல் 4 overs 33 runs தான் 2 wickets. வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவரும் பிரசித் கிருஷ்ணா ஒரு ஓவரும். ஸோ 5 overs 76 runs டா. இந்த 5 overs 76 runs மேட்ச் ஓவர். நீ அங்கதான் முடிஞ்சது. 180 எனக்கு தெரியும் எங்கேயா 2 wicket பாட் கொடுத்தா காலின்னு. And see, Ishan Kishan, that's his natural game. You cannot help it. And Shreyas said first ball, I mean, அடிக்கிறான். பட் எதுக்கு வந்து இவன் ஃபார் எக்ஸாம்பிள் இவன் what you call திலக் வர்மா எதுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடணும் அந்த சமயத்துல? He is also under pressure, Chika. Clear-ஆ தெரியுது. 13 of 7 he was summer start. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுந்தது. He just suddenly went into a shell, finished up with 19 of 21. I don't know, Chika, but எல்லா நாளும் ஆக்சுவலா பார்த்தா எப்படி தெரியுமா இந்த இந்தியன் பேட்டிங்ல எப்படின்னா கொஞ்சம் டாட் பால்ஸ் போட ஆரம்பிச்சா they start hitting out and throwing the wicket away. The concept is this. நீ பார்த்தனா நீ ஸ்கோர் கார்டு போட, நீ பாரு எவ்வளவு டாட் பால்ஸ் எல்லாம் ஆடிருப்பாங்க பாரு. நீங்க பாரு, Ishan Kishan 1 of 5 balls, Sanju Samson 5 of 4 balls, Shreyas 3 of 7 balls, Tilak Verma 19 of 21 balls, Washington Sundar 9 of 10 balls, 12 balls. So Indian Akshar Patel 15 of 16 balls. இதுல என்ன தெரியுது, இந்த பசங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாட் பால் போட்டனா they are in trouble. சுத்திடுறாங்க. கொஞ்சம் அப்படி புல் பேக் பண்ண சுத்திடுறாங்க. புரியுதா உனக்கு இப்போ? So except Abhishek Sharma who is in a freewheeling mode, அவன் அடிக்க அபிஷேக் சர்மா அவன் டிபிக்கல் அபிஷேக் சர்மா நான் காணா. அந்த ஃப்ரீ வீலிங் போட்டு கொஞ்சம் அமைக்க பிடிச்சாங்கன்னா தூக்கி அவுட் ஆயிடுறாங்க. And I also thought overall attitude was slightly overconfident. அயர்லாந்து தானடா இத போர்ட்லாண்ட் டீம் அடிச்சலான்னு பார்த்தாங்க. It's a wake up call for India, which is very very important also ahead of a big series against England. Yeah, definitely a wake up call. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. But they will pick it up, of course. Any good team. No, we are too good a team to be losing one more match continuously. But ஆனால் இவங்க ஏதாவது பண்ணியானோ அடுத்த மேட்ச் வந்து ப்ராபபிலி அது இவனை கொண்டாடணும். அண்ட் வாஷிங்டன் 11ல ஆடுது
எதுக்கு இஸ் இட் நெசசிட்டி கம்ப்ளீட்லி அட் நம்பர் 8? டெல் மீ. See, they're not using him correctly, Chika. இது வந்து நிறைய பார்த்தாச்சு, இது நிறைய சொல்லியாச்சு. ஓடிஐ மேட்ச்ல வந்து ஃபைனலா வந்து தே கேவ் இம் bowling. நம்ம பார்த்தோம், நல்லா bowling போட்டாரு அவர். ஆக்சுவலி லாஸ்ட் 2 மேட்ச், அந்த லாஸ்ட் 2 ஓடிஐ ஆல்பீட் இட்ஸ் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். ஐபிஎல் எங்கடா போலிங் போட்டான் சிக்கா என்ன பண்றது சிக்கா, அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால நிறைய ஆல்ரவுண்டர் சஃபர் பண்ணிருக்காங்க சிக்கா. அவன் போலிங்கே வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் ஹி டசன்ட் போல் தட் மச்னால இப்போ he is no longer the previous முன்னாடி இருந்த மாதிரி ஒரு bowler கிடையாது வாஷிங்டன் சுந்தர். மெயின்லி பிகாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சிக்கா. ஏன்னா உங்களுக்கே தெரியும், as a cricketer நீங்க வந்து நிறைய மேட்சஸ் வந்து சரி bowling போடாம நீங்க பேட்டிங்கே ஆடி நீங்க உங்க பேட்டர் he is actually a better batter than a bowler right now. even though அவர் வந்து டெபு பண்ணும்போது வந்து he was more of a bowler, off spinner who could bat. இப்போ now he is a batter who can bowl 1 or 2 overs. அந்த மாதிரி ஆயிடுச்சு வாஷிங்டன் சுந்தருக்கு. ரோல் கிளாரிட்டி அவருக்கு இன்னும் கொஞ்சம் T20 ஃபார்மேட்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கலாம். இன் டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்படி ஒரு நல்ல ரோல் கிளாரிட்டி இருக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கு, T20 கிரிக்கெட்ல அவருக்கு இன்னும் வரல. அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி அஃபெக்டிங் ஹிஸ் ஃபார்ம். தே ரியலி ஹேவ் டு ஃபைண்ட் a solution. கரெக்டா சொல்றேன். அதுக்கு வந்து கிவ் அ ரோல் கிளாரிட்டி. நீ கவலைப்படாதடா, நீ தான் எங்க மெயின் ஸ்பின்னர் போடணும் அப்படின்னா இல்லைனா புரியுதா உனக்கு? அந்த மாதிரி இல்லைங்க. I don't think he is India's main spinner, Chika. Right now, Assis Harris அவரோட குவாலிட்டி பாக்கறச்சே முன்னாடி மாதிரி இல்ல சிக்கா. முன்னாடி அவனுக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த இது இருக்கும் சிக்கா, அந்த லிட்டில் பிட் டிப் இருக்கும் சிக்கா. இப்போ வந்து எரிறாரு, ஓடி வந்து பிளாட்டா போடுறாரு. ஏன்னா முடியல, கான்பிடன்ஸ் இல்ல அவனுக்கு, கான்பிடன்ஸே இல்ல. நீ பாக்குறல்ல, ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் டேரா 6 அடிச்சா அது இது ஆயிடுச்சு. வேற என்ன ஆயிடுச்சு, நோ பால் வேற போட்டா, அதனால உனக்கு இது வந்துருச்சு. என்ன இது எக்ஸ்ட்ரா 6, இன்னொரு 6 போட்டு 19 ரன்ஸ். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்போ அடுத்த மேட்ச் ஆடுவானா கேட்டா 9 டவுட்ஃபுல் தான் சொல்லுவேன். ப்ராப்ளி ரவி பிஷ்னாய் கொண்டுடலாம் அப்படின்னா 7 பேட்ஸ்மேன் தான் சொல்லுவாங்க. இவங்க 8 பேட்ஸ்மேன் எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க அது வேற ஒரு ரூல் வச்சிருக்காங்க. போறாத குறையே இந்த வைபு குழந்தை அடி அடி நடிச்சிருக்குது. வைபு குழந்தை, அந்த குழந்தைய போய் உட்கார வச்சு வேற பெல்ஃபாஸ்ட், நீ பெல்ஃபாஸ்ட்ல இல்ல, நீ டப்ளின்ல போ அப்படின்னா பண்ணா அந்த குழந்தைக்கு என்னடா பண்ணுவான்? அவன் பயத்தை இங்கிலாந்து டூர் முடிஞ்சதுக்கு தலை சுத்தி தான் வர போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட வைக்கலாம்ப்பா அவனை. எல்லாம் நாளா வந்து இந்த மேட்ச் ஒரு அயர்லாண்டோட ஒரு மேட்ச் பாக்கணும்னா தேசத்து வைபவ் சூரியவன்சி ஆட வைங்கப்பா. ஃபேன்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் வெயிட்டிங் டு see வைபவ் சூரியவன்சி. எல்லாரும் டிவி ஆன் பண்ணாங்க நேத்து, எல்லாரும் வைபவ் சூரியவன்சி ஆட போறாங்க. உலகமே இருக்கியா, அவங்க எல்லாம் டிக்கெட் வாங்கி வந்திருக்காங்க நேத்துக்கு. அவங்க ஸ்டேடியம் இது ஃபுல் பேக்டு, அவங்களோட ஸ்டேடியம் ஃபுல் பேக். ஏன் வைபவ் சூரியவன்சி ஆடல? பட் வைபவ் சூரியவன்சி 11 அண்ணா யாரு தூக்குவ? அதான் யார் தூக்குவாங்க? எங்க ஆட வைப்ப? ஏன்னா நான் வைபவ் சூரியவன்சி ஆட வச்சா திலக் வர்மா, நீ வந்து நிறைய நாளா நீ வந்து கொஞ்சம் வழிஞ்சுன்னு இருக்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம், சுத்தமா ஃபார்ம் இல்ல. உன்னை பினிஷரா அனுப்பும் போதுதான் நீங்க கொஞ்சம் டீசென்டா ஆடினீங்க. சஞ்சு கிட்ட போய் திருப்பியும் டே சஞ்சு, உன்னால ஒரு 2 மேட்ச் சும்மா ஒரு நம்பர் 4 வரியாடா, வைபவ் சூரியவன்சி வந்து ஒரு 2 மேட்ச் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இட் இஸ் so difficult, Chika. How do you tell the player of the tournament you have to sacrifice your position? Or how do you tell an Ishan Kishan saying maybe you should bat at number 4 or then Shreyas Iyer can come number 5? How will you handle it, Chika? I really don't know. But then the point is, I don't know what they're going to do. Select பண்ணியாச்சு, it's a big problem for them. அவன் ஆடுதான் ஆனும் 11ல. இப்ப அந்த மாதிரி இப்போ என்ன டிவி சேனல்ஸ் அவன் ஆடணும்னு பாக்குறாங்க, வியூவர்ஷிப் அவன் ஆடணும்னு பாக்குறாங்க. வைபவ் சூரியவன்சி மேட்ச் ஆடலையா எல்லாரும் வீடு விட்டு வெளில போயிட்டாங்க. சரி ஏடா இது ஒரு போர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 11 ஆடுறானா எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. 11 ஆடுறானா அங்க எல்லாம் டிக்கெட் வாங்கி உட்காந்துருக்காங்க. அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் ஃபர்ஸ்ட் 11 கட்டா உள்ளே டிக்கெட் வாங்கி போவான்னு நினைக்கிறாங்க. உள்ள வைபவ் பிளேயிங், அதர்வைஸ் வி நாட் கோயிங் அப்படின்றாங்க அவங்க போட்டு. சோ என்ன பண்ண போறாங்க தெரியாதுனாங்க. யா பட் கிரெடிட் டு அயர்லாந்து. அந்த மூந்திரா சூப்பரா பண்ணா. ஹம்ஃப்ரீஸ் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், எனக்கு அதுதான் பிடிச்சது சீக்கா. பாருங்க எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுத்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அயர்லாந்து. இந்தியா நீங்க சொன்ன மாதிரி அண்டர் ஹெவி பிரஷர். அந்த மேத்யூ ஹாலார்ட் டெபியூட்டன்ட், அவனும் 3 for 28 சூப்பரா போட்டான். ஸோ கிரெடிட் டு அயர்லாந்து, கிரெடிட் வேர் கிரெடிட் இஸ் டியூ. They have done exceedingly well. அவங்களோட கிரிக்கெட்டுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் இது. But this is not the only news, Chika. Starting off, big news coming in. CSK, number franchisee CSK, reports coming out that they have decided to continue with Stephen Fleming, Chika. It's still not yet confirmed in the நானும் கேள்விப்பட்டேன். But the reports are coming in. இந்த MLC எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த இப்போ மேஜர் லீக் கிரிக்கெட் அங்க யூஎஸ்ல ஆடின்னு இருக்காங்களே, ஐ திங்க் அந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச அப்புறம் they are going to have a big review.
there will be some changes in there might be some changes on எனக்கு தோணுது. Maybe in the backroom staff, maybe couple of additions they could probably have. But overall, I think Stephen Fleming is set to continue. Your initial thoughts on it, Chika? I mean, I don't know. I frankly feel they should have a. I mean, ஒன்னு நீ ஸ்டீவன் பிளேவிங் கண்டினியூ பண்ணனா அப்படின்னா அது வந்து அவன் பேசிக்கலி வாட் இஸ் த வேல்யூ அடிஷன் இஸ் கிவிங் அப்படின்றது கொஸ்டின் கேட்கும் உனக்கு எல்லாரும் அப்படின்னா என்ன பண்ண போறான் அப்படின்னு. பட் அவங்க டீம் செலெக்ஷன் அந்த கான்செப்ட் ஆஃப் எப்படி அந்த மேட்ச்ல அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் திங்கிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்பலாம் some out of the box thinking has to come. They are going the typical old style which is not going to matter now. Now they have to do some out of the box thinking. To be fair to them, they were a little out of the box last year. CSK known to be picking experienced almost on. I'm saying and the approach Stephen Fleming மாத்தணும்ன்றடா even playing the matches la சொல்றேன் approach in the matches la. But of course I don't know. See, coach can do only up to one point. End of the day, it's the players on the ground to deliver. நீ கோச்சா இருக்கலாம், மென்டாரா இருக்கலாம், என்ன இருந்தாலும் the players on the ground only deliver. But the concept of team selection, என்ன மாதிரி டீம் காம்போசிஷன், யார் என்ன பண்ணலாம், என்ன மேட்ச், அதுதான் ரொம்ப எப்ப பண்ண போறீங்க, என்ன மாதிரி மூவ்ஸ் பண்ண போறோம், இந்த டியூரிங் த மேட்ச் என்ன பண்ணணும், இவன் அனுப்பலாமா, அவனை அனுப்பக்கூடாதா, என்ன பண்ணணும், அதெல்லாம் தான் பார்க்கணும். பட் frankly speaking, up to one point only coach can really add value. Beyond a point, coach also can only do something. On the ground, it's the cricketers who have to do the job. என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து குட் மூவா பேட் மூவா பேசுறதோட ஒன் லாஸ்ட் சான்ஸ் does he deserve ன்னு கேட்டீங்கன்னா definitely according to me he deserves it, Chika. He's done terrifically for the franchise. He's won 5 titles. Yes, நிறைய பேர் சொல்லலாம் அனி நீங்க சும்மா நீங்க பாஸ்ட்ல நின்னு இருக்கீங்க, அதுக்குன்னு it has been more than 3 years qualify ஆல 3 years you haven't qualified, correct. But just one more year after that the big auction is coming through. So in the time la change பண்றது it will be a tough decision. So maybe give that one more year and the cycle முடிஞ்சிரட்டும், next cycle ல இருந்து பெரிய auction வருது, then make that bigger call if you want to take that bigger call. But having said that, நீங்க சொன்ன மாதிரி there might be changes in the mentality, changes in the approach. அந்த changesலாம் பார்க்க முடியும்னு எனக்கு தோணுது. 100% approach level to be என்ன மாதிரி tactical changes, strategic changes நிறைய பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே strategic changes, selections and moves, some surprise moves during the match is all very, very important. Correct. I want to see MS Dhoni in a very big leadership role, Chika. Yes, CSK, they have Stephen Fleming as a head coach. But personally, I think somehow they have to get MS Dhoni as a think tank. அவர் தான் வந்து அந்த ஆக்ஷன், அவர் தான் அங்க ஆக்ஷன் டேபிள்ல உட்காரணும். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா ஹிஸ் இன்சைட், ஹிஸ் if he is going to be contributing as a support staff la, I think that value of MS Dhoni is still untapped. That will be a very big value in thonudhu. I think they have to get him on that board, get him on that leadership group. Last 2 years எல்லாருக்கும் தெரியும் Chika, he hasn't been involved in it. Clear-ஆ தெரியுது அது. He has not been involved in the auction. He has not been involved in the team selection. Very clearly, you can see he's been a little away. I think, okay, he's seen what he has to see. Vellenda enna paakanomo paathachu. I think now it is time to rope him back in as the main guy to lead the force in enakku thonudhu, Chika. Obviously, it's a mentor role ani. Avan da main force. Win panachela avan da main guy irundha win panache. See, Dhoni has won so many championships apart from IPL, World Cup, T20 World Cup, Champions Trophy. He's done brilliantly as one of the best captains in modern day cricket. So obviously, his value as a mentor, his ideas, whatever it is, will be brilliant. Insights will be brilliant. So obviously, he has to take a very serious, what you call, a role in the thing. Otherwise, that's one way of developing what you call CSK back into the winning ways. Yeah. Anyway, let's see what is going to happen, guys. நீங்க சொல்லுங்க, CSK fans, lot of you split decision-ஆ இருக்கும். Stephen Fleming, happy with Stephen Fleming? இல்ல we needed a change அப்படின்னு நீங்க போய் உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Thank you once again, Chika. Before you go, don't forget to subscribe to our channel, hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.